வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக நெல் கொள்முதல் விலையை தமிழ்நாடு அரசு உயர்த்தியுள்ளது. தமிழ்நாட்டில் நெல்லுக்கான ஆதார விலையை குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கான ஆதார விலை சாதாரண ரக நெல்லாக இருந்தால் குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சன்னரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2545 ரூபாயாக ஆதார விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதில் சன்னரக அரிசிக்காக தமிழ்நாடு அரசின் ஊக்கத்தொகை 156 ரூபாய் என்றும் பொது ரகத்திற்கு 131 ரூபாய் என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரின் அறிக்கையில் தமிழ்நாட்டில் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு நடப்பாண்டில் மட்டும் 47,97,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான 51 மாத ஆட்சி காலத்தில் மொத்தம் 1,85,00,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு 44,777 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி விவரித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான நெல் கொள்முதல் வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்தது பொதுமக்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. காலையில் கிராமிற்கு 65 ரூபாய் விலை உயர்ந்த நிலையில் திடீரென மாலையிலும் கிராமிற்கு 65 ரூபாய் விலை அதிகரித்தது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கம் கிராமிற்கு 130 ரூபாய் உயர்ந்து 9,535 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,040 ரூபாய் உயர்ந்து 76,280 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதே நேரம் வெள்ளி விலையில் மாற்றமின்றி காலையில் ஏறிய விலையுடன் கிராம் 131 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனிடையே அமெரிக்க டாலருக்கு நிகர் இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவிற்கு 88 ரூபாய் 29 காசுகள் என்ற அளவிற்கு சரிந்துள்ளது. இதேபோல் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 270 புள்ளிகள் சரிந்து 79,809 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டிய நிப்டி 74 புள்ளிகள் சரிந்து 24,426 புள்ளிகளாகவும் நிறைவு பெற்றன. துறை ரீதியாக உலோகம், ஐடி, ரியல் எஸ்டேட், ஆட்டோ 0.5 முதல் 1% வரை சரிந்தன. அதே நேரத்தில் மூலதன பொருட்கள், நுகர்வோர் சாதனங்கள், ஊடகம், FMCG குறியீடு ஆகியவை 0.2 முதல் 1% வரை உயர்ந்தன. வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு வார கால பயணமாக ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு செல்கிறார். காலை 9 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்படும் முதலமைச்சர் இரவு 9 மணி அளவில் ஜெர்மனி சென்றடைகிறார். இதனைத் தொடர்ந்து ஜெர்மனியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஐரோப்பாவின் மாபெரும் தமிழ் கனவு 2025 என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். செப்டம்பர் 1ஆம் தேதி ஜெர்மனியில் இருந்து லண்டன் புறப்பட்டுச் செல்லும் முதலமைச்சர் செப்டம்பர் 2ஆம் தேதி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். செப்டம்பர் 3ஆம் தேதி லண்டனில் உள்ள தொழிலதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்கிறார். செப்டம்பர் 4இல் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அயலக தமிழர் நல வாரியம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொள்கிறார். முதலமைச்சரின் இந்த பயணத்தின் போது பல்வேறு தொழில் முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. செப்டம்பர் 7ஆம் தேதி லண்டனிலிருந்து புறப்படும் முதலமைச்சர் 8ஆம் தேதி அதிகாலை சென்னை வந்தடைகிறார். வெளிநாடுகள் பயணத்தின் போது இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் திருவுருவ படத்தை திறந்து வைக்க இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நீலாங்கரையில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழ் சமூகம் சுயமரியாதையோடு நடைபோட பெரியார் தான் காரணம் என்றார். முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு சனிக்கிழமை புறப்பட இருக்கக்கூடிய நிலையில் பெரியாரின் உருவப்படத்தை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்க இருப்பதாக கூறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். உலகின் மிகப்பெரிய அறிஞர்களை தந்திருக்கக்கூடிய புகழ்மிக்க அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசன் தந்தை பெரியாருடைய திருவுருப்படம் திறக்கப்பட இருக்கிறது. அதை என்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கிறேன் என்று எண்ணி பார்க்கிறது. நான் இப்பொழுதே மகிழ்ச்சி கடலில் மிதந்து கொண்டிருக்கிறேன். இது குறித்து உலகமயமாகிறார் பெரியார் என்ற தலைப்பில் எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஆதிக்கம்தான் என் எதிரி என முழங்கி சாதியாலும் பாலினத்தாலும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காக சுற்றி சுழன்று பரப்புரை செய்த பெரியார் உலகம் முழுமைக்கும் மாணவர் என்று குறிப்பிட்டுள்ளார். சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டை ஒட்டி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் செப்டம்பர் 4ஆம் தேதியன்று பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைத்து சுயமரியாதை இயக்கம் குறித்த 2 நூல்களை வெளியிட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நாகை வேளாங்கண்ணி பேராலய விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது.
புனித வேளாங்கண்ணி பேராலயத்தின் 10 நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய காட்சிகளே இவை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழா ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் கொடியை புனிதம் செய்து வைத்தார். இக்கொடி உயரே ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. கொடியேற்றத்தை தொடர்ந்து பேராலயம் முழுவதும் வண்ண விளக்கு அலங்காரங்கள் ஜொலித்தன. மாதா கொடி வருஷம் நாங்கள் இங்கே வந்து பார்க்குவோம். அம்மாவோட மிராக்கிள் நிறைய நடந்திருக்குது. இங்கே வந்து எங்களுக்கு மோர் தென் 50 இயர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கொடிக்கு இங்கே வரோம். ஒரு நம்பிக்கை தான் அந்த அம்மா மேலே. விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆரோக்கிய மாதாவின் பெரிய தேர்பவனி அடுத்த மாதம் 7ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு நடைபெற உள்ளது. சென்னை பெசநகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தல பொன்விழா ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சென்னை பெசநகர் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் 53வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி கலந்து கொண்டு 75 அடி உயர கொடிக்கம்பத்தில் 12 அடி நீளம் கொண்ட மாதா உருவம் பொறித்த திருக்கொடியை ஏற்றினார். கொடியேற்றும் போது அனைவரும் மரியே வாழ்க என்று முழக்கமிட்டனர். அதைத் தொடர்ந்து சிறப்பு கூட்டு திருப்பலியும் நடந்தது. வேளாங்கண்ணி போயிருப்பேன். இந்த வருஷம் இங்க வரணும்னு பார்த்தேன். செம்ம ஜனம் என்ன சொல்லுது, மரியே வாழ்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் மாதாம்மா பாறை கொடியேற்றத்தை வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆனா மாதாம்மாவை வந்து நிறைவேற்றி அனுப்புறாங்க. எல்லாத்தையும் நினைச்சு இதெல்லாம் நடக்குது. மாதாம்மா 11 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக வரும் 7ஆம் தேதி தேர் பவனி நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் ஆலய வளாகத்தில் குவிந்தனர். அடையாறு, ஆரைபுரம், பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் ஏற்றுமதி செய்யப்பட்ட 500 டன் இறால் உள்ளிட்ட சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்களை அமெரிக்க வியாபாரிகள் திருப்பி அனுப்பியதாக கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் தமிழக நிர்வாகி செல்வின் பிரபு செய்தியாளர்களை சந்தித்து அமெரிக்காவின் வரி விதிப்பு பாதிப்பு குறித்து விளக்கினார். அப்போது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு அதிகப்படியான உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும், குறிப்பாக இறால் ஏற்றுமதி பெரும் பங்கு வகிப்பதாகவும் கூறினார். இந்நிலையில் டிரம்பின் 50% வரி விதிப்பு நடவடிக்கையால் கடல் உணவு சார்ந்த தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இடையில எக்ஸ்போர்ட் பண்ண பாதி கண்டெய்னர் அமெரிக்காவுக்கு பாதி போயிட்டு இருக்கும் போச்சிலேயே அந்த கண்டெய்னர் அனுப்பாதீங்க, அதை ரீகால் பண்ணுங்க, அவங்க அப்படியே வந்தாலும் நாங்கள் அதை எடுக்க மாட்டோம், அதனால் நீங்கள் பாதி வழியிலே எல்லா கண்டெய்னரும் திரும்ப கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாடை மட்டும் பார்த்தாலே ஒரு 500 டன் வகையான சரக்குகள், சுமார் ஒரு 50-60 கோடி பெறுமதிப்பான சரக்குகள் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் 15 நிறுவனங்கள் கடல் சார்ந்த உணவுகளை ஏற்றுமதி செய்வதாகவும், அவற்றில் பணியாற்றும் 1500 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் செல்வின் பிரபு குறிப்பிட்டார். பல நாடுகள் மீது அமெரிக்கா விதித்த வரி சட்டவிரோதமானது என அந்நாட்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற டிரம்ப் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளின் பொருட்கள் மீது இறக்குமதி வரியை பன்மடங்கு அதிகரித்தார். இது தொடர்பான வழக்கு அந்நாட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றமான உயர்நீதிமன்றத்தில் 11 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது டிரம்பின் வரி விதிப்பு சட்டவிரோதமானது என 7 நீதிபதிகள் ஒருமித்த கருத்தை தெரிவித்தனர். இதற்கு ஆட்சேபனை தெரிவித்த டிரம்ப் தரப்பு பொருளாதார அவசர நிலை சட்டப்படி உலக நாடுகளின் பொருட்கள் மீது இறக்குமதி வரி விதிக்க அதிபருக்கு அதிகாரம் இருப்பதாக வாதிட்டது. இது தொடர்பாக அக்டோபர் 14ஆம் தேதிக்குள் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்ய அனுமதி வழங்கிய உயர்நீதிமன்றம் அதுவரை வரி விதிப்பில் இந்த தீர்ப்பு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என குறிப்பிட்டனர். இந்நிலையில் அமெரிக்க வர்த்தகத்தின் மீது தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டு அதனை சீர் செய்ய உலக நாடுகள் மீது வரி விதிக்கப்பட்டதாக அந்நாட்டு அதிபர் டிரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
பீகாரில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் ஒரு பகுதியாக சந்தேகத்திற்குரிய 3 லட்சம் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை மேற்கொண்டு வரும் தேர்தல் ஆணையம் 7,24 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் அடங்கிய வரைவு வாக்காளர் பட்டியலை கடந்த 1ஆம் தேதி வெளியிட்டது. இதில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயரை நீக்கியுள்ள தேர்தல் ஆணையம் வரும் 1ஆம் தேதிக்குள் அங்கீகரிக்கப்பட்ட 11 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பித்து பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம் என அறிவுறுத்தியுள்ளது. குடியுரிமை தொடர்பான சந்தேகத்தின் பேரில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள 3 லட்சம் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆவணங்களை ஆய்வு செய்ததில் முரண்பாடு கண்டறியப்பட்டதாகவும் இது தொடர்பான கள ஆய்வில் அவர்கள் வங்கதேசம், மியான்மர், நேபாளம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. நோட்டீஸ் அனுப்பப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் கிழக்கு சம்பரான், மேற்கு சம்பரான், மதுபானி, கிஷன்கஞ்ச், பூர்ணியா உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். நோட்டீஸ் பெற்றவர்கள் அடுத்த 7 நாட்களுக்குள் அதிகாரிகள் முன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் முதலமைச்சர் தொடங்கி வைத்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மக்கள் தந்த கோரிக்கை மனுக்கள் ஆற்றில் மிதந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதிகளில் உள்ள கீழடி, கொந்தகை, நெல்முடிகரை, மடப்புறம் ஆகிய 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டு பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டன. இதில் அதிகாரிகள் கையொப்பமிட்டு சீல் வைத்த 50க்கும் மேற்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்து வந்ததை கண்ட நபர் காவல்துறைக்கு தகவல் அளித்தார். மக்களின் மனுக்கள் குப்பையாகி ஆற்றில் விடப்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களின் வலிகளையும் உணர்வுகளையும் அரசு புரிந்து கொள்ளவில்லை என விமர்சித்துள்ளார். ஆற்றில் மனுக்கள் கண்டெடுக்கப்பட்டதன் மூலம் ஆட்சியாளர்களின் குணம் வெளிப்பட்டுவிட்டதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் சாடியுள்ளார். இது திராவிட மாடல் ஆட்சியின் அவல நிலைக்கான சாட்சி என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி, ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்டவற்றில் 6 மனுக்கள் மட்டுமே ஒரிஜினல் என்றும் மற்றவை நகல்கள் எனவும் கூறியிருக்கிறார். மேலும் மனுக்கள் ஆற்றில் வீசப்பட்டதற்கு யார் காரணம் என கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். சாதாரண தொண்டனாக, முன்கள வீரனாக தனது எழுச்சி பயணம் தொடரும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பரப்புரை பயணம் மேற்கொண்டுள்ள இபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை 118 தொகுதிகளில் 60 லட்சம் மக்களை சந்தித்துள்ளதாக கூறியுள்ளார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஏலகிரி மலைப்பகுதியில் 14 கிராமங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி செய்து தரப்படும் என உறுதியளித்துள்ளதாக கூறியுள்ள இபிஎஸ், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். எம்ஜிஆர், ஜெயலலிதா போல் நினைத்துக் கொண்டு இபிஎஸ் பேசுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறிய நிலையில் தான் மக்களில் ஒருவன் என்றும் சாதாரண தொண்டன் எனவும் இபிஎஸ் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக 2வது மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்தின் மூலம் பிரபலமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாக 2வது மனைவி பரபரப்பு புகார் அளித்துள்ளார். பிரபலங்களின் இல்ல விசேஷங்களுக்கு பிரம்மாண்டமாக உணவுகள் சமைப்பதில் கைதேர்ந்த சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் அண்மையில் பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசில்டாவை 2வது திருமணம் செய்து கொண்டார். திருமண புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த ஜாய் கிறிசில்டா தாம் கர்ப்பமாக இருப்பதாக கூறினார். இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றிவிட்டதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஜாய் கிறிசில்டா புகார் அளித்துள்ளார். அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. இப்போ நான் 7 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதாவது அப்ரப்டாக கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ எனக்கு இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும். நான் அவரோட வாழணும், இந்த குழந்தைக்கு அவர் அப்பா, அது மட்டும் தான் உள்ள போய் பேசியிருக்கேன். ரங்கராஜ் தன்னுடன் வாழ்வதை சிலர் தடுப்பதாகவும் அது அவரது நண்பர்களாகவோ அல்லது தம்பியாகவோ இருக்கலாம் என்றும் ஜாய் குற்றம் சாட்டியுள்ளார். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்பார்ட்மெண்ட்ல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்காருன்னு சொன்னாருங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறேன்னு சொன்னார். ஸோ அவரை நம்பிதான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணினேன். இப்போ ஒரு 1.5 months there is no communication, no contact. ஸோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது அவரது 2வது மனைவி ஜாய் கிறிசில்டா அடுக்கடுக்காக வைத்த குற்றச்சாட்டுகளே இவை. முதல் மனைவியை பிரிய இருப்பதாக கூறி தன்னை திருமணம் செய்துவிட்டு தற்போது தன்னுடன் சேர்ந்து வாழ மறுப்பதாக கூறிய ஜாய் கிறிசில்டா
மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை தாக்கியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கடைசியா 1 வீக் பிஃபோர் பார்த்தேங்க, அவர் பேச ரெடி ஆகல. ஸோ அது ஒரு பிசிக்கல் அபியூஸ்ல முடிஞ்சது. நான் பேச ட்ரை பண்ண போகும்போது அவர் என்ன அடிச்சிட்டாரு. ஆமா, எல்லாரும் முன்னாடியும் என்னை தாக்கினார். மாதம்பட்டி ரங்கராஜை அவரது குடும்பத்தினர் தன்னிடமிருந்து பிரிக்க முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் ஜாய் கிறிசில்டா புகார் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கருப்பூர் கிராமத்தில் ஜாஸ்மின் என்ற பெயரில் இயங்கி வரும் பட்டாசு ஆலையில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணி அளவில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் ஆலையின் 4 கட்டடங்கள் இடிந்து சேதமடைந்த நிலையில் அதில் பணியாற்றிய ஊழியர்கள் அலறியடித்து ஓடினர். அப்போது சிவகாசி விஸ்வநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த கந்தசாமி என்பவர் இரும்பு கம்பி வேலியில் சிக்கி தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். ஆலையின் அருகே இயங்கி வந்த கோழிப்பண்ணை முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. ஒரு கார், 2 ஜீப் மற்றும் இருசக்கர வாகனங்களும் தீக்கு இரையாகின. விபத்து நடந்த இடத்தில் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், எட்டயபுரம் தாசில்தார் சுபா ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து மழை பெய்ததால் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் எழுந்தது. இந்நிலையில் கந்தசாமியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் பொது இடங்களில் விளம்பர சுவரொட்டிகள் ஒட்டினால் அபராதம் விதிக்கும் தீர்மானம் மாநகராட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சொத்து வரி முறைகேடு தொடர்பாக மேயர் இந்திராணி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர். மேயர் இந்திராணி பதவி விலகும் வரை மாநகராட்சி கூட்டங்களில் பங்கேற்கப் போவதில்லை என அதிமுகவின் 16 மாமன்ற உறுப்பினர்கள் அறிவித்துள்ளனர். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 100 வார்டுகளில் விளம்பர சுவரொட்டிகள் ஒட்டினால் அபராதம் விதிக்கப்படுவதோடு காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கும் தீர்மானம் மாநகராட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி பிரதான சாலைகள், தெருக்கள், பாலங்கள், அரசு கட்டடங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட பொதுவான இடங்களில் விளம்பர சுவரொட்டிகள் ஒட்டக்கூடாது எனவும், மீறி விளம்பர சுவரொட்டிகள் ஒட்டினால் முதல் முறை 1000 ரூபாயும், 2வது முறை 5000 ரூபாயும் அபராதம் விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 3வது முறை விளம்பர சுவரொட்டிகள் ஒட்டினால் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டுக்கு வெளியே சத்தம் கேட்கிறதே பூனையாக இருக்குமோ என திறந்து பார்த்த பூசாரிக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. ஆம், வீட்டுக்கு வெளியே இருந்தது பூனை அல்ல, காட்டு யானை. நீலகிரி மாவட்டம் ஓவேலி சந்தனமலை பகுதியில்தான் இப்படி வீட்டின் சுற்றுச்சுவரை இடித்து தள்ளிய நிலையில் பொருட்களை எல்லாம் சேதப்படுத்திவிட்டு அழகாக ஆடிக்கொண்டே நின்று கொண்டு பூசாரிக்கு காட்சியளித்தது யானை. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பூசாரி போ போ என்று யானையை விரட்ட துதிக்கையை உயர்த்தியவாறு பின்னோக்கி நடந்து சென்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் யானைகள் அதிகம் உலா வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கனமழையால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீள முடியாமல் உத்தராகண்ட், இமாச்சல பிரதேச மாநிலங்கள் திணறி வருகின்றன. உத்தராகண்டில் மீண்டும் மேகவெடிப்பால் பெருமழை கொட்டிய நிலையில் ஏராளமானோர் குடும்பத்துடன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக ருத்ரப்பிரயாக் மற்றும் சமோலி மாவட்டங்களில் பல வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இமாச்சல் பிரதேசத்தின் மனாலியில் தொடர் கனமழை காரணமாக லே அடல் சுரங்கம் மற்றும் ரோக்டங் தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதேபோன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. தெலங்கானாவில் கனமழையால் எடுபயலாவில் உள்ள பிரபல அம்மன் கோயிலை மூழ்கடித்தபடி வெள்ளம் ஆர்ப்பரித்துச் சென்றது. ஜம்மு காஷ்மீரில் தாவி நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பாலத்தின் ஒரு பகுதி உடைந்த நிலையில் தற்காலிக இரும்பு பாலம் அமைக்கும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டனர்.
ஜப்பான் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜப்பானியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். டோக்கியோ நகரில் உள்ள இம்பீரியல் உணவகத்திற்கு சென்ற பிரதமர் மோடியை ஜப்பானியர்கள் காயத்ரி மந்திரம் ஓதி வரவேற்றனர். ராஜஸ்தானி உடையில் தோன்றிய ஜப்பானியர்கள் சிலர் பஜனை பாடி பிரதமரை வரவேற்றனர். பின்னர் இந்தியாவின் பாரம்பரிய நடனங்களான பரதநாட்டியம், மோகினியாட்டம், கத்தக், ஒடிஷி உள்ளிட்டவை மூலம் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அடுத்த 10 ஆண்டுகளில் ஜப்பானிடமிருந்து 6 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளை ஈர்க்க இலக்கை நிர்ணயித்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 15வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவுக்கு சென்றடைந்தார். அங்கு அவருக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. இதையடுத்து ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபா மற்றும் பிரதமர் மோடி இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் பிரதமர் மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபா கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். जापानी भाषा और सॉफ्ट स्किल्स में ट्रेनिंग दें और मिलकर एक जापान रेडी वर्कफोर्स तैयार करिए. A shared workforce will lead to shared prosperity. இதனிடையே டோக்கியோவில் உள்ள ஷோரின்சான் தர்மர் கோயில் மடாதிபதி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தர்மர் சிலையை பரிசாக தந்தார். நிலையற்று போயிருக்கும் உலக பொருளாதார சூழலில் ஸ்திரத்தன்மையை கொண்டுவர மிகப்பெரிய நாடுகளான சீனாவும் இந்தியாவும் இணைந்து செயல்படுவது முக்கியம் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜப்பானின் தி யோமியோரி ஷிம்புன் நாளேடுக்கு அளித்த பேட்டியில் பரஸ்பர மரியாதை, பரஸ்பர நலன் மற்றும் பரஸ்பர உணர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை நீண்டகால கண்ணோட்டத்தில் மேம்படுத்த இந்தியா தயாராக உள்ளதாக மோடி கூறியுள்ளார். இஸ்ரோ மற்றும் ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் இணைந்து சந்திரயான் 5 திட்டத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறினார். இதனிடையே ஜப்பான் பிரதமர் ஹிகேரு இஷிபா, பிரதமர் மோடி ஆகிய இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, இந்தியா ஜப்பான் இடையிலான கூட்டணி என்பது இரு நாடுகளுக்கு மட்டுமின்றி உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்புக்கும் தேவையானது என்றார். இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து ரோபோட்டிக்ஸ், செமிகண்டக்டர், கப்பல் கட்டுதல் மற்றும் அணுசக்தி துறைகளில் வெற்றிகரமான ஆட்டோமொபைல் கூட்டாளிகளாக செயல்பட்டு வெற்றிநடை போடுவதாக கூறினார். கிழக்கு சீன கடல் பிராந்தியத்தில் ஜப்பானுடன் இணைந்து குரல் கொடுக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சீன அதிபரை சந்திக்க உள்ள சூழலில் சீனாவை இவ்வாறு மறைமுகமாக விமர்சித்தும் முன்னதாக காலையில் பாராட்டியும் பிரதமர் பேசியிருப்பது கவனிக்கத்தக்கது. இதனிடையே ஜப்பான் இந்தியா பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான கூட்டு பிரகடனமும் கையெழுத்தானது. கம்போடிய தலைவருடன் பேசிய விவகாரத்தில் தாய்லாந்து பிரதமர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்து, கம்போடிய நாடுகளுக்கு இடையே அண்மையில் எல்லை பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் இரு நாட்டு ராணுவங்களும் தாக்குதலில் ஈடுபட்டன. இந்த நிலையில் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தாய்லாந்தின் பிரதமரான பேடோங் ட்ராங் சினவத்ரா கம்போடிய முன்னாள் அதிபர் ஹென்சனுடன் பேசினார். ஹென்சனை அங்கிள் என அழைத்த பேடோங் டான் தங்களது நாட்டு ராணுவ தளபதி குறித்து விமர்சித்து பேசியுள்ளார். இது தொடர்பான ஆடியோ வெளியான நிலையில் பேடோங் டானுக்கு எதிராக அரசமைப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 9 நீதிபதிகள் அமர்வில் விசாரணை நடைபெற்ற நிலையில் பிரதமரை நீக்க 6 நீதிபதிகள் ஆதரவு தெரிவித்தனர். இதுகுறித்து பேட்டியளித்த பேடோங் டார்ன் இதுபோன்ற அரசியல் மாற்றங்களை அனுமதிக்க கூடாது என்றார். ไม่ว่าจะเป็นฝ่ายรัฐบาลเองฝ่ายค้านนะคะประชาชนเองทุกๆคนก็ต้องมารวมใจกันค่ะสร้างเสถียรภาพทางการเมืองของเราให้กลับมาเข้มแข็งให้ได้ให้ไม่มีจุดเปลี่ยนอย่างฉับพลันเช่นนี้อีก. தாய்லாந்து வரலாற்றில் நீதிமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட 5வது பிரதமர்
பேடோங் டார்ன் என்பது குறிப்பிடத்தக்கது. செயற்கை நுண்ணறிவு துறையில் மெட்டா நிறுவனத்துடன் இணைந்து புதிய நிறுவனத்தை தொடங்க இருப்பதாக ரிலையன்ஸ் தெரிவித்துள்ளது. ரிலையன்ஸ் நிறுவனத்தின் 48வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் அதன் தலைவர் முகேஷ் அம்பானி தலைமையில் மும்பையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய முகேஷ் அம்பானி $125 பில்லியன் வருமானத்தை கடந்த முதல் இந்திய நிறுவனம் என்ற சாதனையை ரிலையன்ஸ் படைத்துள்ளது என்றார். ஜியோ வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 50 கோடியை தாண்டியுள்ளதாக கூறிய முகேஷ் அம்பானி அடுத்த ஆண்டு ஜியோ நிறுவனம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படும் என்றார். We are forming a dedicated joint venture with Meta to combine open models and tools with our execution in energy, retail, telecom, media, and manufacturing, and to deliver sovereign enterprise-ready AI for India. மெட்டா நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கப்படும் புதிய நிறுவனத்திற்காக ரிலையன்ஸ் நிறுவனம் முதற்கட்டமாக 855 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. இதேபோல் கூகுள் நிறுவனமும் ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து செயற்கை நுண்ணறிவு துறையில் இணைந்து செயல்பட இருக்கிறது. இதற்கான அறிவிப்பையும் முகேஷ் அம்பானி வெளியிட்டார். முன்னதாக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் தலைவர் ஆகாஷ் அம்பானி, ரிலையன்ஸ் நிறுவனம் விரைவில் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய ஜியோ கணினியை அறிமுகம் செய்ய உள்ளதாக கூறினார். சென்னையில் நடிகர் விஷால் நடிகை சாய் தன்ஷிகா ஜோடியின் திருமண நிச்சயதார்த்தம் எளிமையாக நடைபெற்றது. நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான விஷால் நடிகை சாய் தன்ஷிகாவை காதலிப்பதாகவும் நடிகர் சங்க கட்டடம் திறந்த பின்னர்தான் திருமணம் செய்ய போவதாகவும் கூறியிருந்தார். இந்நிலையில் சென்னையில் உள்ள விஷால் இல்லத்தில் விஷால் சாய் தன்ஷிகாவின் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இந்த நிச்சயதார்த்த நிகழ்வில் விஷாலின் பெற்றோர் மற்றும் சாய் தன்ஷிகாவின் தந்தை, தோழி ஆகியோர் மட்டும் கலந்து கொண்டனர். இதுகுறித்து விஷாலின் பெற்றோர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். Very happy. Today is the happiest day for me. கல்யாணம் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். சீக்கிரமா முடிங்க. மேடம் ஒண்ணு கேட்டதா, நீங்க லவ் மேரேஜ், விஷால் சார் லவ் மேரேஜ், டாக்டர் லவ் மேரேஜ், பெரிய பையன் லவ் மேரேஜ், ஃபேமிலி லவ் மேரேஜ் பத்தி சொல்லுங்க. அதுதான் நல்லா இருக்கிறோம். கல்யாணம் எந்த மாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எக்ஸாக்டா திறப்பு விழாக்கு அடுத்த முகூர்த்தத்தில் என்னோட கல்யாணம். விஷால் சாய் தன்ஷிகா ஜோடிக்கு ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நடிகர் விஷால் நடிகை சாய் தன்ஷிகா ஜோடியின் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் இருவரும் சென்னை வடபழனி முருகன் கோவிலில் தேரை இழுத்து வழிபட்டனர். நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான விஷால் நடிகை சாய் தன்ஷிகாவை காதலிப்பதாகவும் நடிகர் சங்க கட்டடம் திறந்த பின்னர்தான் திருமணம் செய்ய போவதாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் நேற்று இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த கையுடன் கோவிலுக்கு செல்ல திட்டமிட்டனர். அதன்படி வடபழனியில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்றனர். இல்வாழ்க்கையை தொடங்க உள்ள அவர்கள் இருவரும் இணைந்து பயபக்தியுடன் தங்கத்தேரை எடுத்து வழிபட்டனர். கபாலீஸ்வரர் கோயில் சார்பில் கல்லூரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்திற்காக இந்து சமய அறநிலைத்துறையின் நிதியை பயன்படுத்துவதில் தவறில்லை என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கபாலீஸ்வரர் கோவில் சார்பில் கல்லூரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து TR ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கோவில் நிதியில் கல்லூரி கட்டப்படுவதாகவும் கொளத்தூர் சோம்நாத் ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தை கல்லூரி கட்ட தேர்வு செய்திருப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்து சமய அறநிலைத்துறை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் கோவில் நிலத்தை இலவசமாக பயன்படுத்தவில்லை என்றும் வாடகையாக 3,19,000 ரூபாயை இந்து சமய அறநிலைத்துறை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் கபாலீஸ்வரர் கோவிலின் சார்பில்தான் கல்லூரி அமைக்கப்பட இருப்பதாகவும் கல்விக்காகத்தான் அந்த இடத்தை பயன்படுத்துவதாகவும் கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மாணவர்களின் எதிர்காலத்திற்காகத்தானே கல்லூரிக்கான கட்டமைப்பை இந்து சமய அறநிலையத்துறை ஏற்படுத்துகிறது என்றும் கல்விக்காக கோவில் நிலத்தில் கட்டடம் அமைப்பதோ அல்லது நிதியை பயன்படுத்துவதிலோ என்ன தவறு இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் நிதியை கல்விக்காக பயன்படுத்தியதற்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அறப்பணிக்கு உந்துதலாக இருக்கும் என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைத்து மனிதர்களுக்கும் கல்வி என்பது தேவை என்பதை உலகிற்கு உணர்த்திய உச்சநீதிமன்றத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். திமுக ஆட்சியில் இதுவரை 3,500 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டதாகவும் வரும் தை மாதத்திற்குள்ளாக இந்த எண்ணிக்கை 4,000 உயரும் என்றும் தெரிவித்தார். இந்த துறையை பொறுத்தளவில் இந்த துறை திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து
இது ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி என்று பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அந்த பிம்பம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு சாட்சிதான் 1503 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது. சட்டத்தின் பாதையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் இடையூறு ஏற்படுத்த நினைப்பவர்களுடைய தடைக்கற்கள் தகர்த்தெறியப்படும். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் திட்டத்தை செயல்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறிய அமைச்சர் சேகர்பாபு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். தேனி மாவட்டம் சின்னமனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு முல்லை பெரியாற்றில் கரைக்கப்பட்டன. மருது சகோதரர்கள் தோனி உருவப்படங்களுடன் நடைபெற்ற ஊர்வலம் மக்களிடையே கவனம் பெற்றது. திருச்சியில் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் பொங்கலூர் PAP வாய்க்காலில் கரைக்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் பூஜிக்கப்பட்ட சிலைகள் அமரகண்டன் ஊரணியில் கரைக்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. ஊர்வலத்தின் போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் என வேடம் அணிந்திருந்தனர். திருச்சியில் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக மேயரை தரக்குறைவாக விமர்சித்த திமுக கவுன்சிலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மேயர் அன்பழகன் தலைமையில் மாநகராட்சி கூட்டம் நடைபெற்ற நிலையில் 55வது வார்டு கவுன்சிலர் ராமதாஸ் தன்னிச்சையாக குடிநீர் குழாய் அமைத்தது தொடர்பாக விவாதம் நடைபெற்றது. அப்போது மேயர் அன்பழகனை ராமதாஸ் தரக்குறைவாக விமர்சித்தார். இதையடுத்து அவரை 2 கூட்டத்தொடர்களில் இருந்து மேயர் சஸ்பெண்ட் செய்தார். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன போய் தகுதி இல்லாத நீ மேயருக்கே தகுதி இல்லைன்னு சொல்லும்போது அப்புறம் எனக்கு வருத்தமாக தானே இருக்கும். முன்னதாக கூட்டத்தில் பேசிய 57வது வார்டு உறுப்பினர் முத்துச்செல்வம், சத்திரம் பேருந்து நிலையத்தில் உள்ள இருசக்கர வாகன நிறுத்துமிடத்தை குறைவான தொகைக்கு டெண்டர் விட்டதாக கோரி மேயர் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். சக கவுன்சிலர்களின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர் மீண்டும் தனது இருக்கைக்கு திரும்பினார். தண்டவாளத்திற்கும் ரயிலுக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் விழுந்த பெண் ஒருவர் மீட்கப்படும் காட்சிதான் இது. மன்னார்குடியில் இருந்து கோவை செல்லும் ரயில் திருப்பூரில் ரயில் நிலையத்திற்கு நேற்று வந்தது. அதில் இருந்து இறங்கிய திருப்பூரைச் சேர்ந்த 58 வயது சுசீலா ரயிலுக்கும் நடைவேடைக்கும் இடைவெளியில் தவறி விழுந்தார். அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் திவ்யா பதற்றமடையாமல் சமயோஜிதமாக செயல்பட்டார். அவர் சுசீலாவின் அருகில் சென்று எந்த அசைவும் இல்லாமல் படுத்திருக்குமாறு சத்தமாக கூறினார். ஆனால் அவர் பதற்றத்தில் எழ முயன்ற நிலையில் எழுந்திருக்காமல் படுத்திருக்குமாறு திவ்யா கடுமையாக அறிவுறுத்தினார். தொடர்ந்து அவரிடம் பேசிக்கொண்டே இருந்ததுடன் அசையாமல் இருக்க வழிகாட்டினார். இதற்குள்ளாக பயணி ஒருவர் சங்கிலியை எடுத்து ரயிலை நிறுத்தினார். அங்கிருந்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் அப்பெண்ணை உடனடியாக மீட்டனர். சாதுரியமாக செயல்பட்ட அந்த காவலர் திவ்யாவை அனைவரும் பாராட்டினர். ஜிஎஸ்டி குறைப்பின் பலன்கள் பொதுமக்களை நேரடியாக சென்றடைய வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஜிஎஸ்டி சீரமைப்பு நடவடிக்கைகள் மாநில வருவாயை பாதிக்கக்கூடாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, தீபாவளி முதல் ஜிஎஸ்டி வரிவிதிப்பு முறையில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்றார். அதன்படி 5, 12, 18, 28% உள்ள ஜிஎஸ்டி வரம்புகளை 5 மற்றும் 18% மட்டும் இருக்கும் வகையில் மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இறுதி முடிவெடுப்பதற்கான ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வருகிற 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு, தெலங்கானா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் 8 மாநிலங்களைச் சேர்ந்த நிதியமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஜிஎஸ்டி வரி சீரமைப்பை வரவேற்பதாகவும் அதே நேரத்தில் மாநில அரசுகளின் வருவாய் பாதிக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். குறைந்த வரி விகிதங்களின் நன்மைகள் நேரடியாக சாதாரண மக்களை சென்றடைய வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மாநில வருவாயை பாதுகாக்கவும் நியாயமான முடிவுகளை உறுதி செய்யவும் அனைத்து மாநிலங்களின் ஒருமித்த கருத்தை பெறும் வகையில் வரைவு ஒன்றை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
பாஜகவினர் சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைக்க மாட்டார்கள் என்று சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் விமர்சித்துள்ளார். காதல் திருமணங்கள் செய்து கொள்ள விரும்புபவர்கள் பாஜக அலுவலகங்களுக்கு வரலாம் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். இந்நிலையில் இது குறித்த கேள்விக்கு மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய பே சண்முகம், தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக அண்ணாமலை அப்படி ஒரு கருத்தை கூறியிருப்பதாக விமர்சித்தார். நாங்க சொன்னதுனால அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு தமிழ்நாட்டில் வந்தது ஒட்டி அவர் சொன்னதை தவிர, ஏனால் அவர்கள் சாதிய பாகுபாடு, சனாதனம், சாதிய பாகுபாடு இவற்றையெல்லாம் வற்புறுத்தக்கூடிய ஒரு கட்சி, பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே அவர்கள் சாதி மறுப்பு திருமணத்தையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் நடத்தி வைக்க மாட்டார்கள். அது தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக அண்ணாமலை அவர்கள் அப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. காவல்துறையினர், ஆசிரியர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் சாதி ரீதியில் வாட்ஸ்அப் குழுக்களை பயன்படுத்திக் கொண்டு இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். சினிமா வேறு, அரசியல் வேறு என்பதை தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். அரசு கட்சிங்கிற தலைவர்கள் முறையில் அவர் ஒரு வரம்புகளுக்கு, எல்லைகளுக்கு உட்பட்டு ஒரு விமர்சனம் இருக்கணும். இன்னும் சினிமா வேறு, அரசியல் வேறு. அதனால் ஒரு அரசியல் தலைவருங்கிற அந்த வரமுறையோடு ஒரு விமர்சனம் செய்வது புதுசாக கட்சி ஆரம்பித்ததில் அவருக்கும் நல்லது. விஜய்க்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சித்துள்ளார். ஒரு முதிர்ச்சியற்ற, ஒரு அரசியலில் பக்குவம் இல்லாத ஒருவர் தான் விஜய் என்பது அவருடைய மதுரை மாநாட்டினுடைய பேச்சினுடைய வெளிப்பாடாக அமைந்தது. விஜயின் வருகை 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். 2006 கேப்டன் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாரு. யாரோடையும் கூட்டணி கிடையாது. தனிச்சு தேர்தல் களத்தில் கேப்டன் போட்டி போட்டாரு. ஸோ நம்ம அப்போ 230 கான்ஸ்டிடியூன்சிலையுமே போட்டி போட்டாங்க. அதனால நிச்சயமா அந்த இம்பாக்ட் இருக்கு. தேர்தல் வாக்குறுதிகளை திமுக இன்னும் நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியதை போன்று அதிமுகவை RSS இயக்கினால் தமிழ்நாடு என்னவாகும் என்பது மக்களுக்கு தெரியும் என்றும், அதற்கு ஏற்ப தேர்தலில் வேலை செய்ய வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். RSS உங்களுக்கு பிஜேபியின் தலைமையில் இருந்து இயக்குது. உங்களுக்கு தெரியும், பிஜேபியினுடைய மூளை அதுதான். அப்போ பிஜேபி அதிமுக கூட கூட்டணியில் இருந்து அது இயக்குது. அப்போ அது அவர் சொல்றது, அவர் அந்த இதில் சொல்றாரு, அது இயக்குனா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறார். அது ஏற்கனா நமக்கு என்ன, நாடு எங்கே போகும், எதை நோக்கி போகும் தெரியறதுனால அதை நம்ம அதுக்கு முடிவெடுத்து வேலை செய்யணும். இந்த தேர்தலில் வேலை செய்யணும். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற RSS தலைவர் மோகன் பகவத்தின் கருத்திற்கும் எதிர்வினையாற்றினார். அது இந்த 3 குழந்தை இந்துக்கள் பெறதா இல்லை இஸ்லாமிய கிறிஸ்தவரெல்லாம் பெறலாமா, அதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டு சொல்லணும்ல நீங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தனி சட்டம் வந்தாலும் வரும். இந்துக்கள் மட்டும் 3 பிள்ளை பெறுங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு போயிட்டு அவன் குடியிருக்க வீடு இல்லாமல் சும்மா ஒரு தார்பாயை கட்டி தூங்கிட்டு இருக்கேன். 3 பிள்ளை பெரு சொன்னா பெற்றுணுமா? பாஜகவிடம் நாடு சிக்கிக்கொண்டு இருக்கும் சூழலில் 3 பிள்ளைகளை பெற்று எப்படி வளர்க்க முடியும் என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்காத மத்திய அரசு கண்டித்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை காங்கிரஸ் MP சசிகாந்த் செந்தில் தொடங்கியுள்ளார். திருவள்ளூரில் உள்ள ராஜீவ் பவன் அலுவலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். அப்போது பேசிய சசிகாந்த் செந்தில், தங்களுக்கு தெரிந்த மொழி அறவழி என்றும், அந்த வழியில் நிதி வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். அவங்களுடைய சித்தாந்தம் தானே செயல்படுத்தப்படுகிறது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் திருப்பூரில் பல நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டதாகவும், மக்கள் மீது பழியை போட்டுவிட்டு சுதேசியாக மாறுங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி புதுக்கதையை பேசுகிறார் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாட்டு பொருட்களை வாங்குகிறார் என்றும் சசிகாந்த் செந்தில் குற்றம் சாட்டினார். ஓய்வு பெறவுள்ள தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் 10 ஆண்டுகள் வனவாசம் இருந்ததாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் கூறினார். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் காவல்துறை சார்பில் ஓய்வு பெற உள்ள டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் காவலர் வீட்டு வசதி வாரிய டிஜிபி சைலேஷ்குமார் யாதவ் ஆகியோருக்கு பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. இதில் பேசிய சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண், 2008 முதல் 2011 வரை உளவு பிரிவில் டிஐஜியாகவும் ஐஜியாகவும் சிறப்பாக செயலாற்றியவர் சங்கர் ஜிவால் என்றும், ஆனால் ஆட்சி மாறியதும் 10 ஆண்டுகள் முக்கிய பொறுப்புகளில் அவர் வகிக்கவில்லை என்றார். I think he is the only officer, entire 10 years he was not recognized properly, but he never grieving about it. I never seen him grieving about it.
He took it very sportively. He enriched his knowledge by reading books and he equipped himself with a lot of technologies and all. 2021 ஆட்சி மாறிய பிறகு சென்னை மாநகர காவல் ஆணையராகவும் அதனைத் தொடர்ந்து டிஜிபியாகவும் நியமிக்கப்பட்ட சங்கர் ஜிவால் யாரையும் பழிவாங்க வேண்டுமென்ற எண்ணம் இல்லாமல் இருந்தவர் என்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் கூறினார். தமிழ்நாடு அரசு புதிதாக தொடங்கவுள்ள தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக டிஜிபி சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு முன்கூட்டியே செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. தீ விபத்து மற்றும் உயிர் மீட்பு பணிகளில் புதிய நுணுக்கங்களை செயல்படுத்த தீயணைப்பு ஆணையம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் நாளை மறுதினம் முதல் தீயணைப்பு ஆணையம் அமலுக்கு வருவதாகவும் அதன் தலைவராக IPS அதிகாரி சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருக்கும் சங்கர் ஜிவால் நாளையுடன் ஓய்வு பெறும் நிலையில் அவருக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து சங்கர் ஜிவால் வாழ்த்து பெற்றார். சங்கர் ஜிவாலுடன் ஓய்வு பெற உள்ள பொதுப்பணித்துறை பொறியாளர் சத்தியமூர்த்தி, தீயணைப்பு துறையில் பணியாற்றி ஓய்வு பெறும் அதிகாரி M. நமச்சிவாயம் ஆகியோர் தீயணைப்பு ஆணையத்தின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழக தலைவராக இருந்த டிஜிபி சைலேஷ்குமார் யாதவிற்கு பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் சைலேஷ்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கை அளித்திருந்தார். அதன் பிறகு டிஜிபியாக பதவி உயர்வு பெற்ற அவர் தற்போது பணி ஓய்வு பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரியில் வீட்டின் நுழைவாயிலில் பாறாங்கற்களால் சுவர் எழுப்பி அண்டை வீட்டார் வெளியேற முடியாமல் தொல்லை கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளியாடி முருங்கவிளை பகுதியைச் சேர்ந்த சுனிதா என்பவரின் கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இதனால் 80 வயது மாமியார் மற்றும் 2 மகன்களுடன் மருதூர் குறிச்சி கிராமத்தில் வசித்து வருகிறார். இவர்களது வீட்டிற்கு 5 அடி குறுகலான நிலமே பல ஆண்டுகளாக பாதையாக உள்ளது. ஆனால் இது தங்களுக்கு சொந்தமான நிலம் என கூறி பக்கத்து வீட்டுக்காரரான மத்தியாசு தகராறில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் சுனிதா வீட்டு வாசலின் முன்பு பாறாங்கல்லால் 4 அடி உயரத்திற்கு சுவர் எழுப்பி அவ்வழியாக செல்ல முடியாமல் மத்தியாசு தடுப்பை அமைத்துள்ளார். இதனால் சுனிதாவின் 80 வயது மாமியார் மற்றும் அவரது மகன்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அம்மா 80 வயசு எங்க மாமியாருக்கு, அவங்களுக்கு உடம்பு முடியல, மூச்சு முட்டு அந்த மாதிரி இடம் கிடைக்க நாங்க ஆஸ்பத்திரி போறது உண்டு. இப்போ அவை அடைச்சு வச்சிருக்கிறதுனால எங்களை மாமியை கொண்டு வெளியே ஆஸ்பத்திரி போக முடியாத நாங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம். இது குறித்து காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சுனிதா குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கையில் பாஜக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிவகங்கை நகரில் காவலர் குடியிருப்பு பகுதி அருகே வசித்து வந்தவர் சதீஷ். பாஜக நகர வர்த்தக பிரிவு தலைவராக இருந்து வந்த அவர் வாரச்சந்தை அருகே இருசக்கர வாகனங்களை பழுது நீக்கும் கடை நடத்தி வந்தார். இந்நிலையில் வியாழக்கிழமை இரவு தனது கடையில் நண்பர்களுடன் சதீஷ் பேசிக் கொண்டிருந்த போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது நண்பர்கள் தாக்கியதில் சதீஷ் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து சென்ற சிவகங்கை காவல் நிலையத்தினர் சதீஷை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொலைக்கு காரணமானவர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் ட்ரம்ஸ் வாத்திய கலைஞர்கள் செந்தமிழ் செல்வன், ஆனந்த், அன்பரசன், பூபதி, கண்ணன் ஆகிய 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தப்பியோடிய 3 பேரை தேடி வருகின்றனர்.